57வது படைப்பிரிவினர் புலிகளின் தற்கொலை பிரிவினரின் சிங்கள மொழி பயிற்சி நிலையம் ஒன்றை புதுக்குடியிருப்பில் கண்டுபிடித்துள்ளனர். இங்கே புது வகையான தற்கொலை அங்கிகளும் உபகரணங்களும் இருந்துள்ளன. இந்த செய்தியாளர் அமல் சம்பந்த இது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார். வது படைப்பிரிவினர் இந்த காட்டுப்பகுதியை அண்மையில் சோதனையிட்டனர். தற்கொலை குண்டுதாரிகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட சிங்கள மொழி பயிற்சி நிலையத்தில் இந்த யுத்த உபகரணங்கள் புதைக்கப்பட்டிருந்தன. 11 கண்ணிவெடிகள், 17 கிளைமோர் கண்ணிவெடிகள், துப்பாக்கி ரவைகள், கைக்குண்டுகள் உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டன. 600 டெட்டனேட்டர்கள், C4 ரக வெடிமருந்துகள், தற்கொலை அங்கிகள், கிளைமோர் கண்ணிவெடிகளுக்கு பயன்படுத்தும் 260 உபகரணங்கள் என்பன மீட்கப்பட்டன. பெண்களின் உள்ளாடைகளில் பொருத்தக்கூடிய வகையிலான தற்கொலை குண்டுகளையும் படையினர் மீட்டனர். அதேபோன்று தலைக்கவசங்களில் குண்டுகள் பொருத்தப்பட்ட தற்கொலை அங்கிகளும் படையினரால் முதல் தடவையாக மீட்கப்பட்டுள்ளன. மில்லிமீட்டர் RPL ஆயுதம் ஒன்றையும் படையினர் மீட்டனர். கொழும்பு உட்பட சகல நகரங்களின் வரைபடங்களும் மீட்கப்பட்டன. தற்கொலை குண்டுதாரிகளுக்கு சிங்கள மொழி பயிற்சியும் சிங்கள பழக்க வழக்கங்கள் தொடர்பாகவும் அறிவூட்டப்பட்டுள்ளது. இலக்குகளை இலகுவாக அடைவது இதன் நோக்கமாகும்.